ஹாய் மக்களே! பல வருடங்களா முகத்துல, கழுத்துல, கையில, கால்லலாம் டேன் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னதான் நம்ம தேய்ச்சு குளிச்சாலும் போகவே போகாதுங்க. அத சூப்பரா நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். கழுத்துல பல வருடங்களா அந்த டேன் இருக்கும். செயின் எல்லாம் போட்டு, போட்டு அது அடடா கருன்னு கருப்பா திட்டு மாதிரி இருக்குங்க. அது என்னதான் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா போகவே போகாது. ஆனா, இந்த மெத்தட்ல ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா, எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உடனே பளபளன்னு அப்படியே அந்த இடத்த வந்து மாத்திடும். நான் லைவா ரிசல்ட் குடுத்துருக்கேன். கருத்து போன என்னுடைய கழுத்த எந்த அளவுக்கு பிரைட்டா மாத்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம இந்த பேக்க ரெடி பண்றதுக்கு ஷாம்பு தாங்க எடுத்திருக்கோம். ரூ. 1 ஷாம்பு இருந்தா போதுங்க. உங்களுக்கு எங்கெங்கலாம் டேனு அதாவது கருந்திட்டுக்கள் இருக்கோ, அது எல்லாமே சூப்பரா க்யூர் பண்ணிடலாம். இப்ப நம்ம அத தான் பண்ண போறோம். இப்ப நம்ம ஷாம்பை கட் பண்ணிவிட்டு ரூ. 1 ஷாம்பு ஃபுல்லாகவே ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய இடங்களில் அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. தாராளமாக இதை வந்து ஃபேஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். உங்கள் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க. இது கூட இன்னும் 2 பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஷாம்புவையும் இந்த மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஜெல்லி மாதிரி நமக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை அப்படியே அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் இதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஜூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாமான்னு கேட்பீங்க. அரைச்சும் எடுக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப லிக்விடாக மாறிடும். இது அப்படி இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நல்லா கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்து திக்காக விழுந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு பழத்தையும் முழுசாகவே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிழிஞ்ச தக்காளி பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த மஞ்சள் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி திக்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 3யுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்கும் பொழுது நல்லா கொழன்னு அப்படியே திக்காக வந்துடுங்க. பேஸ்ட்டு மாதிரி நமக்கு சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கோல்கேட் பேஸ்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம கோல்கேட் ஆட் பண்ணும் பொழுது இது வந்து நல்லா ஒரு அதாவது நல்லா ப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. பாருங்களேன், மிக்ஸ் பண்ண நல்லா ப்ளஃபியாக நல்லா ஸ்மூத்தாக ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளவுதாங்க, நம்ம க்ரீம் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்பயுமே கழுத்துலேயோ கையிலையோ கால்லையோ எங்கேயுமே டேனே வராதுங்க. சொல்லப்போனால் தொடை இடுங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கூட டேன் இருந்தால் அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அங்கே நம்ம எப்படி டேனை ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம். இதை டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கும் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் டேனை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம யார்கிட்டையும் போய் இதுக்காக கேட்க வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. நம்மளாம் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். நான் லைவாக ரிசல்ட்டு காட்டியிருக்கேன். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேன் ரிமூவல் பேக் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
என்னோட நெக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செயின் போட்டு 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 இந்த இடம் ரொம்ப டார்க்காக அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இது நீங்கள் முன்னாடி பார்த்துக்கோங்க எப்படி எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு அதையும் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. தாராளமாக ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு யூஸ் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த நெக்கில் இருக்க டேனை வந்து சூப்பராக எடுத்துரும். ஃபர்ஸ்ட் டைமே எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது மட்டும் பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு. சூப்பராக ரிமூவ் பண்ணிடுங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நான் எப்பொழுதும் ரெகுலராக பண்ணுறது தான். இந்த வாட்டி வந்து நான் கொஞ்ச நாள் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன். இதை நான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் நான் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நல்லா வந்து ரிசல்ட் எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் நான் பிஸியாக இருக்கிறதுனால இந்த அப்படி கேர் எடுக்கிறதே இல்லை, அப்படியே நான் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி நான் இதை வந்து அப்ளை பண்ணி அப்படியே ரிசல்ட்டும் காட்டிடலாம் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு டேன் இருந்துச்சு முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால தான் நான் அப்ளை பண்ணியே உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன். நல்லா திக்காக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நான் மிச்சம் கொஞ்சம் இருக்குது, கையில் கூட அப்ளை பண்ணி காட்டிடுறேன். கையிலேயே எனக்கு ரொம்ப டேன் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் ஓட்டுறதுனால வெயில் அந்த இடத்துல தான் படுது இல்லையா, அதனால் ரொம்ப டேன் ஆகிடும். ஒரு கையில் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் காட்டுறதுக்காக ஒரு கையில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடாது. மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாரத்துக்கு கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக, அதாவது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஸ்டார்டிங்கில் வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். ரொம்ப கருன்னு திட்டு மாதிரி இருக்கிறது கூட நல்லா சூப்பராக க்யூர் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் அப்படியே எடுத்துரும். என்கிட்ட ஒரு கேர்ள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அக்கா என் கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள், ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருந்துச்சு. இவ்வளோ மோசமாக விட்டுட்டாங்க. அது அப்படியே ரொம்ப திட்டு மாதிரி ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லக்கூடாது, இருந்தாலும் உள்ளதை சொல்லி தானே ஆகணும். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ண சொன்னேன். அதை வந்து ட்ரை பண்ணி 2 வாரத்தில் சுத்தமாக போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய நார்மல் ஸ்கின் டோனுக்கே வந்துருச்சு. அவ்வளோ எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நிறைய குழந்தைங்கலாம் ஸ்கூல் லீவ் விட்ட டயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா விளையாடுவாங்க. ரெஸ்ட்டே இல்லாம விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட கழுத்தெல்லாம் பார்த்தா குளிக்கிறது அந்த மாதிரி தான். ஏனோ தானோன்னு குளிக்கிறது, தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க. அப்புறம் வெயில் அலையிறது எல்லாம் டேன் ஆகி பயங்கரமா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணிவிடலாம். அதனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை, எதுவுமே பண்ணாது. நீங்க ஒரு டைம் மட்டும் அவங்களுக்குலாம் அப்ளை பண்ணி விட்டாலே உங்களுக்கு நல்லா வந்து எல்லாமே போயிடும். போனதுக்கு அப்புறமேட்டு நார்மலா நம்ம குளிக்க ஆரம்பிச்சாலே அது நார்மல் ஒரு ஸ்கின் டோனுக்கு வந்துரும். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்கள்ட்ட நான் எப்படி இருக்குன்ட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பாருங்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்குங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் விட்டாலே போதும், உங்களுக்கு தாராளமாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த இடத்துல தான் எனக்கு அதிகமாக கருகருன்னு இருந்துச்சு. அந்த இடத்த பார்ப்போம் பாருங்க. வாவ், எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்க. அதனால தான் நான் தைரியமாக சொன்னேன் உங்கள்கிட்ட, கண்டிப்பாக இதை சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்ட்டு. பாருங்க சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்குங்க. நம்ம தொடச்சி எடுத்துடலாம். பாருங்க இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடம் தான் பயங்கர டேனாக இருந்துச்சு. செம்மையாக பிரைட் ஆக்கியிருக்குங்க. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா காட்டணுன்றதுனால தான் ஃபுல்லாக செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்.
பாருங்க எப்படி இருக்கு, ஈவன் டோன்ல இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்னோட நெக்கு தான் பிரைட்டா இருக்குங்க. ஃபேஸோட நெக்கு பாருங்க எவ்வளவு பிரைட்டா மாறிடுச்சு அப்படின்ட்டு. பாருங்க எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிருக்கு. நீங்க காது கழுத்தெல்லாம் கூட போட்டுக்கலாம். காதுல ஃபுல்லா நெக்கு ஃபுல்லா பின்பகுதியிலலாம் போட்டுக்கலாம். வாவ்ப்பா! கையை கழுவிட்டு வந்துடுறேன். கை பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு, செம்மையா பிரைட்டா மாறி இருக்குங்க. இது அப்ளை பண்ணாத இடம், இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த இடம் பாருங்க டார்க்கா இருக்கு, இந்த இடம் நல்லா பிரைட்டா மாறி இருக்கு. செம்மையா பிரைட்டா மாறி இருக்கு. அதே மாதிரி கழுத்துலையும் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்க. மொத பார்த்தப்ப இந்த இடத்துல நல்லா பிளாக்கா இருந்துச்சு. இப்போ சுத்தமா அதெல்லாம் இல்ல. செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் கியூர் பண்றதுக்கு இது பெஸ்ட் ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி புதிய புதிய வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று மட்டும் போட்டுருங்க மக்களே எனக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ, பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய்.